வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னாங்க பரோட்டாவும் சால்னாவும் தான். சால்னாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துருவின தேங்காய் அரை மூடி, 7 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா. இதெல்லாமே நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய், கசகசா, சோம்பு இதெல்லாமே கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சால்னா தாளிக்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கறி மசாலாத்தூள், பட்டை லவங்கம் வறுத்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இரும்பு கடாய் வச்சுக்கலாம். நல்லா காயிட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடும்போதே பட்டை லவங்கம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். சோம்பு நம்ம அரைச்சி வச்சிருந்த பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதிலே புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா வேகும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கடலை, சோம்பு, கசகசா, மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், சால்னா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பராக சால்னா கொதித்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பரோட்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சமையல் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை அமுத்தி பிசையணும். அப்போ தான் நல்லா பரோட்டா சாஃப்டாக வரும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே மாவை அமுத்தி பிசைங்க. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா மாவு ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ கல்லை மாற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக மாவு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே உருட்டி எடுத்தாச்சு. மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பரோட்டாவுக்கு நல்லா மாவு தட்டி எடுத்துக்கலாம்.
பரோட்டா அந்த மாதிரி தட்டை வரலைன்னா இந்த மாதிரி பரவலாக பரோட்டா மாவு தேய்ச்சி கத்தியில் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கோடு போட்டு நல்லா இந்த மாதிரி மாவை எடுத்து கையில் இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா மாவு தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த பரோட்டா மாவை எடுத்து கல்லில் போடலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் பரோட்டா நல்லா வேகணும். இப்போ எல்லா பரோட்டாவும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. சுட்ட எல்லா பரோட்டாவும் ஒன்றா போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.